அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. செந்தில் பாலாஜி தரப்பு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீடு மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க மறுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாகவும் பணம் பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். தற்பொழுது அவர் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என கூறி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் குற்றச்சாட்டு பதிவிற்காக செந்தில் பாலாஜி இன்று ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் வி. சிவஞானம் ஆகியோருடைய அமர்வில் விசாரணை செய்தது. அப்பொழுது மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்றைய தினம் ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் வரவுள்ளதால் விசாரணை வேறொரு நாளைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.